guys, welcome back. இன்னைக்கு நம்ம மறுபடியும் பொலிட்டிக்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்னைக்கு அடுத்தடுத்தானா இன்னைக்குள்ள 2 வீடியோ வரப்போகுது. ரெண்டுமே ஒரே சேனலில் இருந்து தான். இந்த பர்டிகுலர் 2 வீடியோவையும் எடுத்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்பியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். என்னென்னா கெட்ட பையன் சார் அப்படின்னு ஒரு சேனல். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேனல்னு வச்சுக்கோங்களேன். பொலிட்டிக்ஸ் சம்மந்தமான ட்ரால்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போது ரிசல்ட்டு 4ஆம் தேதி வந்ததுலேருந்து நிறைய பேர் தேடிட்டு இருக்கிற முக்கியமான 2 பேர் என்னென்னா, அவங்க தான் ரொம்ப பெரிய சேலஞ்சு விட்ட பெரிய பெரிய ஆளுங்க. ஒருத்தங்க வந்து நம்ம சாட்டை துரைமுருகன் சார், அப்புறம் இன்னொன்று பாண்டே சார். அவர் வந்து இந்த கிளிப்பை சாட்டை சார் என்ன சொன்னார், இந்த கிளிப்பை எடுத்து வச்சுக்கோங்க, இந்த கிளிப்பை தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் ஒரு தொகுதியிலையும் ஜெயிக்க மாட்டார். அவர் தனியாக நிற்கிற இந்த 2 தொகுதியிலையும் தோக்குறாரு. தாவேக்கா எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்குது, எழுதி வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் நம்ம மற்றவர் பாண்டே சார் 10 சீட்டு ஜெயிக்கட்டும், நான் அரசியல் பேசுகிறதே விட்டுறேன் அப்படின்னு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவங்கள தேடி ஒரு குறிப்பிட்ட சேனலில் 2 பேரையும் பிடிச்சி 2 பேரும் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க இதுக்கப்புறம் அவங்க ஆஃப்டர் ரிசல்ட் என்ன பதில் சொல்லியிருக்காங்க, எப்படியெல்லாம் திணறாங்க அப்படிங்கிறத எடுத்து ட்ரால் பண்ணி வச்சுருக்கு இந்த சேனல். ஸோ ஒரே வீடியோவை ரியாக்ட் பண்ணால் போர் அடிக்குங்கிறதுக்காக இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம பாண்டே சார் எப்படி என்ன பதில் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் விட்ட சேலஞ்சுக்கு இப்போ என்ன பதில் சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க பொழப்பு நடத்தி ஆகணும், அரசியல் பேசுனது தான் அவங்களுக்கு பொழப்பு. ஸோ என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது பாண்டே சார். அப்புறம் ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு அடுத்த வீடியோவில் நம்ம சாட்டை சார் என்ன பேசியிருக்காருங்கிறத வந்து பார்க்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. என்ன நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து தனிச்சு நின்று ஒரு 50 தொகுதி ஜெயிச்சிருவாரா? 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50, ஒரு 40 வேணா, ஒரு 30, ஒரு 20, 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிரும். 10 தொகுதி ஜெயிச்சிருவாரா? 10 தொகுதி அவர் மட்டும் ஜெயிச்சிட்டாருன்னா நான் அரசியலே பேச மாட்டேன். தனிச்சு நின்று நான் சொல்றேன், 10 தொகுதி ஜெயிச்சாருன்னா நான் அரசியல் பேசுறதை விட்டுறேன். நான் வந்து அரசியல் பேசுறதை விடுறேன். அப்போ மறுபடியும் வந்தீங்கன்னா செருப்பால அடிங்க. நான் வந்து ஒரு 20 வருஷமா குப்பை ஓட்டிக்கிறேன் இந்த தொழில. அவனை சொல்லி நிறுத்துங்களா? நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். அப்படி சொல்ற மாதிரி நடந்து நான் அரசியல் பேசுறேன். கெட்டாரத கூப்பிடுங்க, திட்டி கூட கூப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி சொல்ல வரேன். நான் தான் சொல்றேன், நீங்க கூப்பிடுங்க தம்பி. நீங்க கூப்பிடுங்க. இப்படி மாட்டிக்கிட்டீங்க. என்ன ரிசல்ட் சார் வரப்போகுது? அவங்க எல்லாம் என்ன ஜெயிச்சிட்டாங்க, என்ன வரப்போகுது? இல்ல சார், நான் போறேன் அதிகமான இடத்துல என்ன அதிகமான இன்னொரு 100 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்களா? ஆமா சார், வரமா இருக்கு சார். முதல்வர் ஆகிறார் விஜய். அவர் ஆளை காட்டுங்க. 234 கொடுங்க 200 100 50 10 சீட்டு வேண்டாம், நான் அரசியல் பேசுறதே நிப்பாட்டிடுறேன். நீங்க சொன்னதை 2 நாட்களா போட்டு எல்லாரும் சொல்ல வேண்டியதுல நண்பர்களே ஏன் சொல்ல வேண்டியதில்ல? இல்ல அவர் பேசுனது அப்படியே பேசி காட்டுறாருல்ல. 100 50 40 30 10 அப்படின்னு நம்பர் சொன்னார்ல, அத மாதிரியே பேசி காட்டினோடனே அவர் நீங்க அப்படி டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதில்லை, அப்படித்தான் சொல்லுவான். 4 நாள் அவங்கள ஆளை தேடிக்கிட்டே இருந்தோம்ல, அவ்வளோ டீட்டெயிலாக தான் சொல்லுவான். இதுக்கு என்ன சார் இருக்குது டீட்டெயில்? நீங்கள் சொன்னதை திருப்பி அதே மாதிரி சொல்லி கேட்குறாங்க, பதில் சொல்லுங்கள். ஆனால் பாருங்கள், நீங்கள் அந்த வீடியோவில் உங்கள் முகம் இருந்ததுக்கும் இப்போ வந்து ஒரு வெக்கச்சிரிப்பு, வெக்கத்தோட ஒரு சிரிப்பு கலந்து, ஆனால் தைரியம் தான் சார். அப்படி பேசி மீசையில் மண்ணோட்டாத மாதிரி வந்து உட்காந்து பேச வந்திருக்கீங்க பாருங்க. இல்லாட்டி அரசியல் பேச முடியாதுல்ல, கஷ்டம். வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா அரசியலே பேசுறத நிப்பாட்டிதேன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டீங்க. அது வந்து தெலுங்குல ஆந்திராலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆந்திரால அரசியல் பேச மாட்டேன், அப்படியெல்லாம் சேர்க்க முடியாது. ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையாது ஓப்பனா சேலஞ்ச் கொடுக்கும் போதே சொல்ல வேண்டியதானே. அப்படி விஜய் அப்படி 10 சீட்டு ஜெயிக்கட்டும், நான் இனி ஆந்திரா அரசியலே பேசலன்னு நீங்க அப்ப சொல்ல வேண்டியதானே. நம்மளை இப்ப சேர்த்துக்கிட்டா நாங்க ஒண்ணு பண்றோம், எங்களை சேர்க்க சொன்னீங்கல்ல, நாங்க அந்த ஆந்திரா அதெல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாட்டு அரசியல் பேச மாட்டாருன்னு நாங்க சேர்த்துக்கிறோம். இனி வாயை திறக்க கூடாது. எப்படி மாத்துறாங்க பாரு, எல்லாம் கமல் சாரோட ட்ரைனிங்ல. எனக்கு வெக்கமா இருக்கியா நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது?
ஆனா கமல் சார் மாட்டாம பேசி முடிச்சிடுவாரு. இவங்க வந்து ஒரு சரணடைஞ்சிடுறாங்க. அது அப்படித்தான். நீங்க தெலுங்கு அரசியல் பேச மாட்டேன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்குங்க, நாங்க சேர்க்கணும். உங்களுக்கு அதானே வேலை. நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்குறேன். இதால என்ன அடிங்கய்யா. மோசம் போயிட்டோம். மோசம் போயிட்டோம். இங்க பாத்தியா அமைச்சரவை பட்டியலே வெளியிட்டு உத்தேச அமைச்சர் பட்டியல பார்த்தோன்னே வடிவேல்ட்ட வந்து அட்ரஸ் கேட்கும் போது குட் பையன் ஒரு சாக்கு ஆடுவார்ல, அது மாதிரி படிச்ச உடனே உங்களே ஷாக் ஆயிட்டேன். ரிசல்ட்டே வரல. என்னடா அது வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கேண்டிடேட் எல்லாம் இருக்காங்க, எல்லாருமே சென்னை வர சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது ரெசார்ட் மாதிரி ஏதாவது பாத்துட்டு இருக்காங்க. என்னடா எதுக்கு அப்படி சிரிக்கிற? முதல்ல தோண்டோணும், அப்புறம் கட்டோணும், முதல்ல ஜெயிக்கணும். எல்லாம் செஞ்சாச்சு. நீங்க இந்த வீடியோல வந்தீங்க, உங்களுக்கு தனி வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த வீடியோல வந்தீங்கன்னா அந்த வீடியோக்கு என்ன மறுவாதி எக்ஸ்ட்ரா பேசியிருக்காரு போல. அவ்வளவு பேசி வச்சிருக்கீங்களா? நான் நினைச்சிட்டேன் இது வந்து ஃபுல்லா பாண்டே சாருக்கும் அது ஃபுல்லா சாட்டை சாருக்கும்னு நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எல்லாத்துலயும் கேமியா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன சார்? அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏவை பார்க்கணும், அப்புறம் தான் அட்வான்ஸ் ரெசார்ட் புக் பண்ணணும். இதுமே தெரியாம ரெசார்ட் புக் பண்றாங்க. பனையூர் இல்லத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இனிமேல் விஜயின் வாகன கான்வாய் முதல்வர் கான்வாயாக அங்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும். அதற்கான நேரம் நெருங்கி விட்டது. ரிசல்ட் வேற மாதிரி வருது. அண்ணே ரிசல்ட் வேற மாதிரி வந்துருச்சு. அப்புறம் எங்க இருந்து தேடிட்டு இருக்கீங்க? எங்கடா போனானே? அவன் புள்ளா எங்கடா அவன்? இந்த ஏரியால தான் இங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டா. வாய் என்ன வாய் பேசுறான்? அவன் இந்த பக்கம் இருக்கான பாருங்க. நான் இப்படியா போறேன். ஏய் சார் எங்க இருக்கீங்க? நீ ஒரு எரிஞ்சு போன சைக்கிள் டயரா? அதே மாதிரி அங்க ஒரு லாரி டயர் எரிஞ்சிட்டு இருக்குது. என்ன ஹீரோ சார் கூப்பு அஸ்டர் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொறிச்ச கோயில் மாதிரி ஆயிட்டீங்க. எல்லாம் அடிக்கிறாங்க, நீங்க மட்டும் பாத்துட்டு நிக்கிறீங்க. அப்படியா? முதல்ல தோண்டோணும், அப்புறம் கட்டோணும், தோண்டோணும், அப்புறம் கட்டோணும். நீங்க ஜெயிக்கிறோம் வேலை பார்த்துருக்கேன். அவனை பாருங்க, அவனை பாருங்க, இவனை பாருங்க, இங்க பாருங்க, அதை செய்யற பாருங்க, இதை செய்யற பாருங்க. எல்லாரும் பார்த்துட்டே இருந்து ஓட்ட போட்டு ஜெயிக்கிறேன் சார். ஒண்ணு செய்யற முடிஞ்சா நீங்க ஜெயிக்கிறோம் வேலை பாருங்க. அடுத்தவனை நோன்றதே ஒரு வேலையா வச்சிருந்தா எப்படி வாங்காது? எந்த பயனும் இல்ல. ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அவங்க சிறந்த ஆளுமைகளை நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அந்த வகையில் நம்முடன் வந்திருக்கிறார் திரு பத்திரிகையாளர் பணி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள். நீங்க மத்த சேனல்ல நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, இதுல என்ன புதுசா ஏதாவது ட்ரை பண்றீங்க? கேட்போம், அவரிடமே கேட்போம் வாங்கள். ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சு அலைவீங்கடா இந்த ஊர்ல. சார் வணக்கம். இவங்க வந்து ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கட்சியை தோக்கடிச்சவங்க வந்து அவ்வளவு பண்ண முடியாது. எந்த கொம்பனாலே இந்த கட்சியெல்லாம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாதுங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வாக்கு வங்கி அரசியல் கூட்டணியில நின்று தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா ஒரு ஹெட்எல்லாம் ஒரு சேஞ்ச் பண்ணுவோம். 50-60 வருஷமா இருக்க கட்சிகளை வந்து நீங்க வந்து அப்படி சொல்றதுங்கிறது வந்து அதெல்லாம் நடக்கிறது. அவர் ஜெயிக்க முடியாது, திமுகவோட வெற்றியை சிதைக்க முடியும். ஒரு சேலஞ்ச் பண்ணுவோம், சின்னதாக ஒரு சேலஞ்ச் பண்ணுவோம். மற்றபடி எதுவுமே செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கூட்டணிகளால் தான் ஆட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்ற குறைந்தபட்ச புரிதல் விஜய்க்கு இல்லை. அதனால் அவர் வெற்றி பெறுவது என்பது அறவே சாத்தியமற்றது. 34% ஓட்டு வாங்கியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களே 77 30% ஓட்டு தான் வாங்க. கூட்டணி வச்சு மக்களின் மகேசன் தீர்ப்பு, மக்களின் தீர்ப்பு என்பது போல இது வந்து மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டாங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரிகிறது. அது பெரிய சாதனை, மிகப்பெரிய சாதனை. சம்திங் இஸ் ஹேப்பனிங். 2 திராவிட கட்சிகளும் வேணான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. எனவே இது ஒரு சாதனைங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. 2 திராவிட கட்சிகளையும்
மிகப்பெரிய அளவில் அவர் வந்து தோற்கடித்திருக்கிறார். என்ன சார் மாத்தி மாத்தி பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் எந்த பொம்மையும் அசைக்க முடியாது, நீங்க இப்ப மிஸ்கால்குலேஷன்ன்றீங்க. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே தம்பி. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ரெண்டு உண்மைதானே. எப்படி நான் பழக்க வேணாமா? ஒரு பக்கம் மட்டும் பேசுனா அப்புறம் எப்படி? ரெண்டு பக்கம் பேசி வச்சா சார் வண்டி ஓட்ட முடியும். ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? மாத்தி மாத்தி கேள்வி சார், கேள்வி கேட்பதே எல்லாரும் மாத்தி மாத்தி கேட்க முடியும்னா பதில் சொல்றது மாத்தி மாத்தி சொல்ல முடியும். என்ன லாஜிக்னு எனக்கு ஒன்றும் புரியல. உண்மை இதான் நிதர்சனமான முடியும். எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலனாலும் மக்கள் தீர்ப்பு சொல்லிட்டாச்சு. வட்டப்பல்ல நட்ட நடு ரோட்ல முத்துப்பாண்டியவே வச்சு விட்டானே, யார் அவன்? தம்பி பெருமையா சொல்லுவேனே. 5 மாநிலங்கள ஒரே ஒரு மாநிலத்துல ஆளும் கட்சியினுடைய முதலமைச்சரே தோல்வியை தழுவுறாரு. அது தோல்வி யார்கிட்ட தழுவுறாரு? இவருக்கு கொடுக்கப்பட்ட விளம்பரம் என்ன? மோடியவே வீழ்த்தக்கூடிய சக்தி ஸ்டாலின் தான் உண்டுட்டாங்க. அவர் வீழ்ந்து கிடக்கிற யார்கிட்ட? இந்த நபரை யோசிச்சு பாருங்க. பாபு இவர் யாருன்னு தெரியுமா? ஆனா சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கலடா. நீயாடா போட்ட? இல்ல நீயா போட்ட? ஸ்ட்ரெச்சர் காட்டுறான் மாமா. இவர் புதுசா உருவாக்கி இல்ல ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சிட்டு பாத்தியா? நீங்க என்ன சார் சொன்னீங்க? அதுல நம்ம குளத்தூர் என்னுடைய செல்ல குழந்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வெற்றி உறுதியா உறுதியா உறுதியா? இன்னும் சத்தமா? நீ ரெடிமேடு சார். அங்க வந்த எல்லாரும் துரந்தர் போல இருக்கு சார். அவ்வளவு உறுதியா சொல்றாங்க. அப்புறம் பாருங்களேன் அவர் இப்படி இருக்கிறாரு. அதுலயும் மற்றற்ற மகிழ்ச்சி என்ன அப்படின்னாக்க, இந்த ஸ்டாலின் இந்த இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், ஸ்டாலின் தோற்று போனதில் எனக்கு வந்து மற்றற்ற மகிழ்ச்சி. விடு ப்ரோ, அவங்க கிடைக்கிறாங்க. என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். இதுவும் கடந்து போகாது. பாவண்டா அவனை விடாதீடா. நீ கவலைப்படு ப்ரோ, நாங்க உன் கூட இல்ல. உனக்கு ஒண்ணுனா நாங்க சும்மா விட்டுருவோம் ப்ரோ. பயப்படாத அன்பா, எல்லாம் ஒரு நாள் மாறாது. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது ஒன்னும் இல்லை. அடுத்ததும் நாங்க தான் அப்படின்னு சிஎம் சார் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. ஆனானப்பட்ட அவங்க அப்பாவாலே முடியல. அழுகுறான். அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. கபர், you cried, it's over. Don't fool around. ஏய் இல்லடா, அழுவலன்னு அழுவாத கபர். என்னடா நீ இப்படி அடம் பிடிக்கிற? நீ கடாமா நானு பலிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை பூட்டியது. டிவிக்கே தான் வின் பண்ணணும்னு தெரியும், அதுக்கு நீ இப்படியா? எம்எல்ஏ சீட்டு கூட இல்லையா? நேத்து வரைக்கும் அந்த ஆளு சிஎம்யா. நீங்க வீட்டுக்குள்ள கண்ணாடி உங்களுக்கும் குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கிட்ட பரம்பரை ஆகிட்டாங்க. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. இப்படி ஃபேன்ஸும் இருக்கத்தான் செய்றாங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர்ற, சட்டம் பண்ணாம நிக்கிற. இந்த தொகுதி எம்எல்ஏ வர்ற, ஒரு போஸ்டர் காணா, ஒரு கட் அவுட்ட காணா, ஒரு வினையில காணா, ஒரு சால்வைய காணா, ஒரு சந்தன மாலைய காணா. என்னையா எலெக்ஷன்ல தோத்துட்டு பைத்தியக்காரன் ஐட்டம் போல இருக்கு. ஜார்ஜ் புஷ் கூட்டார் நான் போல, மன்மோகன் சிங் இன்னைக்கு ஃபங்க்ஷன் டெல்லி கூட்டார் நான் போல.
உங்களை மதிச்சு நான் வந்திருக்கேன். ஏண்டி இவனுக்கெல்லாம் எலெக்ஷன் தேவையா? பாரு பைத்தியம் முத்தி போய் அலையறான். ஐயோ ஏங்க அது என்ன படமுங்க அது? அவரே நடிச்சிருக்காரா? அவரை கலாய்க்கிற படத்துல அவரே நடித்து இருக்கிறார் பாருங்களேன். என்ன படம்? ஏதோ நல்ல படம். ஹிஸ்டரி கேக்குது. இவரை பண்ணிட்டாரு. ஹிஸ்டரி கண்ணுக்கு விஜய் மட்டும்தான் தெரியாது. சரி, இந்த வீடியோ இனிதே முடிகிறது. அடுத்தது நம்ம சாட்டை சார் வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பாய்.